அடுத்து 7வது எக்காலத்துக்கு நம்ம போகணும். 7வது எக்காலம், 7ஆம் எக்காலம். இதற்கான வசனங்கள் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் வசனங்கள் 15 19 வரைக்கும் வசனங்கள் நமக்கு இருக்குது. ஏழாம் எக்காலம், இதற்கான வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 15 படிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுமான ராஜ்யமாக இருந்தன. அவை சதா காலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்திலிருந்து உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இப்போ 7ஆம் எக்காலத்தில் என்ன நடக்குது? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். எக்காலம் ஊதுறப்ப என்ன நடக்குது? எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்களாக மாறுது. ஆனால் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. என்னன்னாக்க, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. கோபம் என்றால் என்ன? கோபாக்கினின் கலசங்களை தான் கோபம் மூண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எங்கெங்கெல்லாம் ராத் அப்படின்ற வார்த்தை வருதோ, WRATH ராத்ன்ற வார்த்தை வருதோ, அதெல்லாம் கோபாக்கினின் கலசங்களை தான் காமிக்குது. இண்டிக்னேஷன் இல்லாட்டினா ராத் அப்படின்ற வார்த்தை கோபாக்கினின் கலசங்களை காமிக்குது. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது. யார் இந்த பூமியை கெடுத்தவர்கள்? இந்த கத்தோலிக்க சபை மக்களை தான் மக்களை கிடையாது, கத்தோலிக்க சபையை நடத்துகிறவங்கள, இந்த போப், பிஷப்ஸ், கார்டினல்ஸ், இவங்களை பார்த்தா சொல்கிறது, என்ன பூமி இது? ரோமன் பூமி. இது ஆய்க்குமென்ற ஹோல் வேர்ல்டுன்ற வார்த்தை கிடையாது. இது கீன்ற அந்த லோக்கல் ஏரியா, விச் மீன்ஸ் இட் இஸ் யூரோப். அது ஐரோப்பாவை குறிக்கிற ஒரு வார்த்தை இந்த பூமின்றது. ஸோ இந்த ஐரோப்பாவில் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது. பூமியை கெடுத்தவன் அந்தி கிறிஸ்து போப்பு தான். இந்த அந்தி கிறிஸ்து போப்பை அழிக்கிறதுக்கான காலம் வந்தது. இதுதான் கோபாக்கினின் கலசங்கள். இந்த கோபாக்கினின் கலசங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 7ஆம் எக்காலம், 7ஆம் எக்காலம் 7 கலசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 7ஆம் முத்திரை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் எக்காலம் 7 கோபாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு சின்ன சம்மரி ஒன்று பண்ணிடலாம். இப்போ 7 எக்காலங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதற்கான ஒரு சின்ன சுருக்கம். முதலாம் எக்காலத்தில் என்ன நடந்துச்சு? முதலாம் எக்காலத்தில் ரோம் வீழ்ந்தது. ரோமோட முதலாம் வீழ்ச்சி அலரிக்கின்ற ராஜாவை வச்சு 410 கிபி 410 நடந்துச்சு. இதோட தொடக்க வருஷம் 395 410 வரைக்கும். 2ஆம் எக்காலம், இது ரோமோட 2ஆம் வீழ்ச்சி. ஜென்ஸ் இருக்கின்ற ராஜாவை வச்சு இவன் வேண்டல்ஸ், இதுல இருந்தா வேண்டலிசம்ன்ற வார்த்தை வந்துச்சு. இது 455 இந்த வீழ்ச்சி நடந்துச்சு. ஆனால் இவன் போர் செஞ்ச காலங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிபி 425 455 வரைக்கும். 3ஆம் எக்காலம், ரோமானிய பேரரசின் மீது அட்டில்லாவின் படையெடுப்பு. த அட்டிலா த ஹன்ஸ் அப்படின்ற குளத்திலிருந்து அந்த அட்டிலா ராஜா ரோம பேரரசில், குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் இருந்த மக்களை எப்படி கொண்டு குமிச்சான் அப்படின்றதுக்கான நிறைவேறுதல். கிபி 434 கிபி 468 வரைக்கும் இது நடந்திருக்குது. 4ஆம் எக்காலம், மேற்கத்திய ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இது கிபி 476 ஆரம்பிச்சு 756 வரைக்கும் இது நிகழ்ந்தது. 5ஆம் எக்காலம், இது வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு. அரேபியர்களை தான் வெட்டுக்கிளிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அரேபியர்களின் படையெடுப்பு ஐரோப்பா மேலே. இது கிபி 756 1055 வரைக்கும் இது நடந்துச்சு. 6ஆம் எக்காலம், இது கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி, கான்ஸ்டன்டினோபிளின் வீழ்ச்சி, இல்லைன்னா ஆட்டமன் பேரரசின் எழுச்சின்னு சொல்லலாம். ஐப்ராத் நதியில் வெள்ளம் வந்தது அப்படின்றத பார்த்தோம். இது கிபி 1055 1453 வரைக்கும். பட் இவங்க தொடர்ந்து 1700 சில்லற வரைக்கும் இவங்க நீடிக்கிறாங்க இவங்களோட பவரில். அதுக்கப்புறம் இவங்களோட பவரும் வற்றி போக ஆரம்பிக்குது. 7ஆம் எக்காலங்கள், இது 7 கலசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது எப்போலேருந்து தொடங்கி இருக்குது? 7ஆம் எக்காலம் 1789 7ஆம் எக்காலம் ஊத ஆரம்பிச்சிருச்சு. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம்,
என்னப்பா பைபிளில் வந்துட்டு எக்காலம்னு சொன்னாக்க இவங்க ஒரு நிமிஷத்தில் இருக்குமே, ஒரு நொடி பொழுதில் வந்துட்டு எக்காலம் இருக்குமே, அப்படி தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு யோசிக்கலாம். இதற்கான வசனங்கள் வந்துட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நொடியிலேவா, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலேவா? நாட்களிலே, பல நாட்கள் வந்துட்டு இது ஊதப்படும் அப்படின்றதான் எக்காலம். ஒரு நாளில் ஊதப்படுறது இல்லை. இது தீர்க்க தரிசன நாட்கள், பல நாட்கள். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 நாள்னு வச்சிங்கன்னா கூட 2 வருஷம் இது ஊதப்படும். இது ஒரு நொடி பொழுதில் எக்காலம் ஊதப்படுறது இது கிடையாது. இது ஒவ்வொரு எக்காலமும் வந்துட்டு பல வருஷங்கள் ஊதப்படுறதான் சத்தத்தின் நாட்களிலே அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்திருக்குது. இந்த 7ஆம் எக்காலம் 7 கலசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வசன நிறைவேறுதல் வந்துட்டு 1789 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 7 எக்காலங்களும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 7ஆம் எக்காலம் 7 கலசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதனால் நம்ம இப்போ ஒவ்வொரு கலசமாக பார்க்கலாம். முதல் கலசிலிருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.